ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம மேத்ஸில் ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொஷின்னா 16c ஸ்கொயர் மைனஸ் 9a ஸ்கொயர் மைனஸ் 6ab ப்ளஸ் b ஸ்கொயர். அதாவது இந்த ஸ்கொயர்னால் என்னன்னு பார்க்கணும், அதோட ஃபார்முலாஸ்லாம் என்னென்னு பார்க்கணும்ல, அதனால தான் இங்கே எழுதி வச்சுருக்க பாருங்க. அதாவது 1 ஸ்கொயர்னாக்கா 1 மேலே இருந்து 2 இருந்ததுனாக்கா அது 1, அதாவது 2நாக்கா ஸ்கொயர். இதுதான் ஸ்கொயரோடைய ஃபார்முலாஸ். இதுதான் ஃபார்முலாஸ். அதே போல் தான் 2 2s are 4, 3 3s are 9. அதே போல் தான் இந்த எல்லா ஃபார்முலாஸும். இதுதான் ஸ்கொயருன்னு வாங்க. இப்போ வாங்க கைஸ், நம்ம சமைக்கிறோம். இப்போது நம்ம 16 செப்பரேட்டாக பிரிக்கணும். இருக்கும் இந்த 16 எப்படி வரும்? 8 8 0 வருமா? எப்படி வரும்னு நம்ம பார்க்கணும். முதல்ல நம்ம இதில் பார்க்கணும். பாருங்கள், 2 2s are 4. அதே போல் 4 2s are 16. 16 வருதாக அது 4ல் இருக்குது. ஸோ 4 ஸ்கொயர் சி ஸ்கொயர். இங்கே இருக்கிற சி ஸ்கொயர் அப்படி இங்கே வரணும். மைனஸ் 3. அதாவது இது ஏதாவது 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயரில் தான் 9 வருது. அதனால இப்போது நம்ம 3 ஸ்கொயர்னு போடணும். 3 ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் இப்போது 6 எதில் வருது? இப்போ நம்ம 6 ஸ்கொயர் இல்லை 6க்கு, அதனால நம்ம வேறு மாதிரி செப்பரேட்டாக பண்ணணும். அதாவது எப்படின்னா 2 3s are 6. அதனால் இப்போ நம்ம 2 மட்டும் தனியாக எடுத்துக்கணும், 3 மட்டும் தனியாக போடணும் பேக்கெட். இப்போது இந்த ஏபின்னு இருக்குது பாருங்கள். இந்த ஏபியை நம்ம தனியாக அதே போல் ப்ராக்கெட் வைக்கணும். ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னு இருக்குல்ல, இப்போ அதே பி ஸ்கொயர் அப்படி போட்டுக்கணும் ப்ராக்கெட் போட்டு. இது ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இதையே நம்ம ஃபுல்லாக ஹோல் ஸ்கொயர் ஆக்கணும். இப்போ இது 4c த ஹோல் ஸ்கொயர். அதாவது சிங்கிள் டிஜிட்டாக மேலே 2 தடவை இருந்ததுனாக்கா அது நார்மல் ஸ்கொயர்னு தான் சொல்லுவாங்க. அதே இந்த 4c இப்படி போட்டு மேலே லாஸ்ட்டில் ப்ராக்கெட் போட்டு முடிச்சுட்டு மேலே 2 போட்டாக்கா இது ஹோல் ஸ்கொயர்னுவாங்க. இப்போது மைனஸ் 3. இந்த 3யும் இப்போ ஹோல் ஸ்கொயராக மாற்றணும். அதனால் ப்ராக்கெட் 3a ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர். இப்போ ப்ராக்கெட்டில் ஹோல் ஸ்கொயர் மாற்றியாச்சு. 2 தனியாக எடுத்துக்கணும். இப்போ இந்த 3a இப்போ 3 தனியாக இருக்கிறதுனால இப்போ அந்த ஏவாக மாற்றிக்கிறோம். 3a கூட 3a1. நெக்ஸ்ட்டு b ப்ளஸ் b ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இப்போது நம்ம ஒரு ஃபார்முலா, இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே போட்டு வச்சுருந்தோம். அந்த ஃபார்முலா தான் நான் இங்கே எழுதுறோம். a plus b the whole square is equal to a square plus b 2ab plus b square. இதுதான் அதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னாக்கா இப்போ ஏனா என்ன? ஏனா எக்ஸோட வேல்யூ, பினா ஒய்யோட வேல்யூ நான் அன்றைக்கே சொல்லிட்டுருக்கேன். அதே போல் ஏனா இப்போ எங்கே இருக்குது? அதோட இது 3a. 3aன்னு தனியாக இருக்குது. அது ஏ காணுது 3a. இப்போது பியோட வேல்யூ இது. அப்போது பியோட வேல்யூ இங்கே இருக்கிற சிங்கிள் டிஜிட், அதாவது இந்த பி மட்டும்தான். அதனால் நம்ம பி மட்டும் தெரியும். இப்போ நம்ம வேறு ஒன்றுக்கு கூட ஜாயின் ஆக போகிறோம். அதாவது 4x 4c ப்ராக்கெட் த ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்கு. இப்போது இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சம் நம்ம இதுவும் போடணும். ப்ளஸ் போட்டுக்கிட்டு ப்ராக்கெட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒன்று போட்டோம் பாருங்கள் 3a. அதனால 3a எடுத்துக்கிட்டு ப்ளஸ் b போட்டுட்டு த ஹோல் ஸ்கொயர். நம்ம இப்போ இது மாற்றிக்கலாம். லாஸ்ட் இன்னும் ஒரு ஃபார்முலா இருக்குது.
இப்போ இங்கே இருக்கிற ஃபார்முலாவை இங்கே எடுத்துன்னு வரோம். அதாவது ஏ தான் இப்படி சொல்லுங்க. ஏன்னாக்கா இப்போ இது ஃபஸ்ட்டு ஒர்க்கு தான் ஏன்னு வாங்க. இது கூட ஏ 4C. இப்போ இங்கேக்கானது இங்கே இருக்கிற ஃபார்முலா தான் பி. புரியுதா? அதனால 3A + B. இப்போ நம்ம அந்த ஹோல் ஸ்கொயர் பிராக்கெட்ஸையும் எடுத்துக்க கூடாது, அப்படியே போகணும். அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்குது. இது வந்து முதல்ல இதை போட்டுங்க. சி ப்ளஸ் போட்டுங்க. இது வந்து திருப்பி ஒரு பிராக்கெட் போட்டுங்க, ஸ்கொயர் போட்டுங்க. ஸ்கொயர் போட்டு நெக்ஸ்ட் வந்து திருப்பி ஒரு பிராக்கெட் போட்டுங்க. 3A + B the whole square போட்டுங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு பிராக்கெட் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம இங்கே போட்டது இங்கே வந்து ப்ளஸ்ஸாக போட்டோம். இங்கே வந்து ப்ளஸ்ஸாக போட்டிருக்கோமா? இப்போ இந்த இடத்துல வந்து இது மைனஸ் ஆகும். அதுதான் இது 4C the whole square 3A minus B whole square. And then next